FTP வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அது என்ன படம் அப்படின்னா குபேரா. குபேரா தனுஷ் அவர்களுடைய இந்த குபேரா படத்துடைய ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். முழுக்க முழுக்க இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் என்னவா இருக்குன்னா, ஒரு பிச்சைக்காரனா இருக்கிற ஒருத்தவன் ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரனா ஆகிறான். அதுவும் சாதாரண பணக்காரன் இல்ல, இந்த இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய பணக்காரனுக்கு எவ்வளவு பணம் இருக்குமோ அந்த அளவுக்கு ஒரு தனுஷ் கிட்ட பணம் வந்தா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு ஒரு பணக்காரனா மாறி அங்கிருந்து அவர் என்னென்ன மாதிரியான லைஃப் சேஞ்ச் ஆகுது, அந்த பணத்தை வச்சு அவர் வாழ்ந்தாரா இல்ல அதுல இருந்து என்னென்ன மாதிரியான லைஃப்ல இம்பாக்ட் ஆகுதுன்றதுதான். ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க இந்த படம் தனுஷ் அவர்கள் ஆக்குப்பை பண்ணி நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியுது. காரணம் என்னன்னா, எந்த இடத்துலையுமே தனுஷ் அவர்களுடைய ஆக்டிங் கொஞ்சம் கூட குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்கிறாரு. எல்லாருமே போய் பார்த்து என்ஜாய் பண்ணி ரசிக்கிற அளவுக்கு தலைவன் எங்கேயுமே கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம ஒரு படத்தை கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியுது. குபேரா எல்லாரும் சொல்ற மாதிரி நம்ம ஒரு பணக்காரருடைய பெயர் அப்படின்றப்போ இங்க தனுஷ் ஒரு பணக்காரரா ஆகிறாரா அப்படின்னு கேட்டா இல்ல அப்படின்னு சொல்லலாம். தனுஷ் பல பேரும் பணக்காரரா ஆக்குறதுக்கு முயற்சி செய்யறார் அப்படின்ற மாதிரி ஒரு படம். ஆனா நான் ஸ்பாய்லரா நான் எதையும் சொல்ல விரும்பல. ஸோ நீங்க போய் பார்க்கும்போது ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஃபீலிங்ஸ் கூட வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு படமா இந்த படம் இருந்திருக்குதுன்னே சொல்லலாம். இந்த படத்துல ஒரு டயலாக் இருக்கு. இந்த உலகம் அவங்களுக்கு மட்டும்தானா, எங்களை மாதிரி சாதாரணமானவங்களுக்கும் இந்த உலகம் தான், அப்போ நாங்களும் வாழ்ந்துதான் காட்டுவோம், நாங்க வாழ்வோம்டா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கு. அது ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல வர கேரக்டர்ஸ், மேக்சிமம் கேரக்டர்ஸ் எல்லாமே நான் செத்து போயிடுறேன், நான் இறந்து போயிடுறேன், நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்றப்போ இந்த உலகத்துல வாழுறது அவ்வளோ முக்கியம், நாம் எதுக்கு சாகணும், சாவறதுக்கு பதில் வாழுறதே மேலுன்றத ரொம்ப அழகா நிறைய சீன்ல ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல பாக்கியராஜ் ஒரு செமையான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர்ல இருந்து தான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். அங்கிருந்து ராஷ்மிகா கனெக்ட் ஆகுறாங்க, அப்புறம் நாகார்ஜுனா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன ரோல்ஸ்ல ஒரு பிச்சைக்கார கேரக்டர்ஸ்ல ஒரு 4 பேர் நடிக்கிறாங்க. அவங்க ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லான சில கேரக்டர்ஸ் ரோல் பண்றாங்க. இப்படியெல்லாம் இருக்க இந்த படம் முழுக்க முழுக்க தெலுங்கு ஆடியன்ஸை கவர் பண்ணக்கூடிய ஒரு படமா இருக்கு அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. காரணம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வாத்தி படம் தெலுங்கு டைரக்டர் தான் பண்ணாரு. ஆனா அது பெருசா தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில ஒர்க் ஆகல அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடியுது. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த படங்கள்ல வர டைரக்டர்ஸ் வைக்கக்கூடிய டயலாக்ஸ் தமிழ் ஆடியன்ஸுக்கான டயலாக்ஸா இல்லை, தமிழ் ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகிற டயலாக்ஸா இல்லை. ஸோ அதனால இந்த படங்கள்லாம் தமிழ் சினிமா மத்தியில தமிழ் சினிமா ரசிகர்கள் மத்தியில பெரிய அளவுல ஒர்க் ஆகலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அப்படிலாம் இருக்கும்போது என்னப்பா, ஒரு தெலுங்கு டைரக்டர்ஸ் தமிழ் சினிமால படம் பண்ணாவே அது பெருசா ஓடாதோ அப்படின்னு பாக்குறப்போ இந்த படம் அதுக்கெல்லாம் தீனி போட்டிருக்குப்பா அப்படின்னு சொல்ற மாதிரியே இந்த குபேரா டைரக்டர்ஸ் சும்மா வச்சு தரமான ஒரு சம்பவத்தை தனுஷ் வச்சு பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. தனுஷ் அவர்கள் இதுக்கு முன்னாடி பண்ண எத்தனையோ படங்களுடைய அந்த சூப்பரான ரோல்ஸ் பார்த்துருப்போம். என்னப்பா பிச்சு பயங்கரமா நடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது அதையெல்லாம் தாண்டி இந்த படம் தனுஷோட ஒரு ஆக்டிங் லைன்ல ஒரு பெஸ்டான ஒரு படமா இருக்கு. முழுக்க முழுக்க உயிரையே கொடுத்து அர்ப்பணிச்சு ஒரு படம் நடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சில சீன்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு சில சீன்ஸ் எல்லாம் குப்பையிலேயே இருக்கிற மாதிரி, ஒருவேளை சாப்பாட்டுக்கு இல்லாத மாதிரி, அது முழுக்க முழுக்க ஒரு பிச்சைக்காரன் எப்படி இருந்தா இருக்க முடியும், அப்படியே முள்ளு குத்தி அப்படியே வெறுங்காலில் நடந்து சேத்துலயும் இதுலயும் புரண்டி அப்படிலாம் நான் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லாம சொல்றேன்னா, அந்த அளவுக்கு எங்கேயுமே ஒரு ஆக்டர் ஃபீல் கொடுத்துடக்கூடாது. ஒரு நார்மல் ஒரு பிச்சைக்காரனா இருக்கிறவன் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவனுக்கு கிடைக்குது அப்படின்ற மாதிரி பயங்கரமா அப்படியே தன்னை அந்த கேரக்டரா அடாப்ட் பண்ணி தனுஷ் அவர்கள் வாழ்ந்திருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். தனுஷ் அவர்கள் ஒரு பெரிய ஆக்டர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல அவர் ஒரு ஆக்டராவே நமக்கு தெரியல, ஒரு பிச்சைக்காரனாவே தான் இருக்கிறாரு அப்படின்னு தான் நான் தனுஷை குறைச்சு சொல்றேன்னு நினைக்கல. அவருடைய அந்த கேரக்டரா அவர் வாழ்ந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்ல முடியுது. ஸோ தனுஷ் அவர் அவர் பாதையில போயிட்டு இருக்கப்போ இந்த பக்கம் நம்மளுடைய எல்லாருடைய கிரஷா இருக்கக்கூடிய ராஷ்மிகா அவங்களுமே தனுஷுக்கு ஈக்குவலா அவங்களுடைய கேரக்டர்ஸுமே சூப்பரா பண்ணிட்டாங்க.
ஸோ எந்த இடத்துலையுமே வந்து தனக்கான ஃபேமோ அதான் இதுக்கு முன்னாடி சொல்லுவாங்கல்ல 1000 கோடி ஹீரோயின் 2000 கோடி ஹீரோயின்னு, அந்த மாதிரி எங்கேயுமே தனக்கு வந்து தான் ஸ்க்ரீன்ல வந்தா கை தட்டணும், தான் ஸ்க்ரீன்ல வந்தா ஃபேன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணணும், தான் ஸ்க்ரீன்ல வரும்போது வந்து அப்படியே எல்லாரும் வந்து கொண்டாடணும் அப்படின்னு அவங்க எந்த ஒரு இடத்துலையுமே எதிர்பார்க்கல. முழுக்க முழுக்க தனுஷ் அவர்கள் வந்து ஒரு வழியில போறாரு. அதுக்கு பின்னாடி இவங்களுடைய ரோல் என்னவோ அதை மட்டும்தான் நடிச்சிருக்காங்க. ஒரு பாட்டு அந்த போய் வா போய் வா அதுல வந்து தனுஷ வந்து பிச்சு பயங்கரமா நடிக்கிறாரு. அதை பார்க்கும்போது இன்னும் அந்த மனுஷன் வந்துட்டு ரியல்ல அந்த சாவு குத்து ஆடுறான் அப்படின்னு பாக்குறப்போ அந்த இடத்துல வந்து சின்னதா ஒரு டான்ஸ் மூமெண்ட் போடுவாங்க. என்னதான் ஒரு ஹீரோயின் ஆடினாலும் நமக்கு வந்து பயங்கரமா இதாகும் இல்லையா? ஆனா அங்க கூட நம்ம தனுஷ் தான் ரசிக்கிறோம். ஸோ எல்லா இடத்துலயும் முழுக்க முழுக்க எல்லா ஆக்டர்ஸுக்கும் சரியான ஸ்பேஸ் கொடுத்தாலுமே கூட இந்த இடத்துல வந்து தனுஷ் தான் நம்ம பார்க்க முடியுது. படம் முழுக்க ஓடுறாரு, எங்க பார்த்தாலும் ஓடுறாரு, கஷ்டப்படுறாரு, நடிக்கிறாரு. பா, இந்த மனுஷனுக்கு இது ஒரு போதுண்டா. தனுஷ் ரசிகர்கள் வந்து ரொம்ப நாளா வந்துட்டு நாங்க பேசுறதுக்கு வந்து பெருசா வந்து கடைசி ஒரு 2-3 வருஷமா படங்கள் இல்லையே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ இந்த படம் வந்து தனுஷ் ரசிகர்களுக்காகவே வந்து ஒரு பெரிய ட்ரீட்டா இருந்திருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ பாக்ஸ் ஆஃபீஸ் இதெல்லாம் எப்படி இருக்க போது நமக்கு தெரியல. ஆனா ஒரு ரசிகனா ரசிக்கும் தன்மையோட போயிட்டு ஒரு படம் பார்க்கறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான படமா இருந்திருக்குதுன்னே சொல்லலாம். குறிப்பா இந்த சோசியல் மெசேஜோட இந்த படம் சொல்லி இருக்கிறது வந்து எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப ஃபேவரபிளா ரொம்ப ஈஸியா போயிட்டு கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அதுவும் திருப்பதியில பிச்சை எடுக்கிற ஒருத்தவன், ஏன்னா அங்க வந்து ஏழுமலையான் இருக்கிறாரு, அங்க இருக்க ஒரு பிச்சை எடுக்கிற ஒருத்தவன். இதுக்கு முன்னாடி நான் அந்த வரலாறு பத்தி சொல்லியிருப்பேன். திருப்பதி ஏழுமலையானுக்கே அந்த கடன் கொடுத்தது குபேரர். அதான் அதே மாதிரி திருப்பதியில பிச்சை எடுத்த ஒருத்தவன் குபேரரா மாறினா எப்படி இருக்கும். ஸோ இதுதான் இந்த படம் சொல்லுது. ஸோ மறக்காம எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் பாருங்க. தியேட்டர்ல என்ஜாய் பண்ணி ரசிக்கக்கூடிய அளவுல இந்த படம் இருக்கு. ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு சூப்பரான ட்ரீட்டா இந்த படம் இருந்திருக்குன்னே சொல்லலாம். தனுஷோட ஃபேன்ஸ் மறக்காம போய் பாருங்கப்பா. ஸோ இந்த ரிவ்யூ எப்படி இருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. படம் பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பத்தி சொல்லுங்க. ஸோ நான் அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். நன்றி.